ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம சுகர் பீடை எப்படி வந்து ஒரு டிசைனில் லோட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து சுகர் பீட்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம வந்து அதை லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் சுகர் பீட்ஸை இந்த மாதிரி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ப்ளவுஸில் நிறைய டிசைன் போடுவோம் இல்லையா, கொடி பேட்டர்ன், ஃப்ளவர் பேட்டர்ன், லீவ்ஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். எப்படி இந்த வளைவுலலாம் அழகாக வந்து நம்ம சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுறது, எப்படி இந்த எட்ஜில் வந்து அழகாக நம்ம லோட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் த்ரெட்டு வந்து ஒரு நாட் போட்டுட்டு கீழே இருந்து வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பீட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து இந்த நீடலுடைய அட்வான்டேஜ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீட்ஸ் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது தெரியாது. பட் ஒரு ப்ளவுஸுக்கும் ஒர்க் பண்ணும்போது லோட் பண்ணி எடுக்கணும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு நாட் போட்டுட்டு த்ரெட் வந்து நான் மேலே எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பீடாக லோட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போது வந்து நம்ம டூ பீட்ஸாக வந்து லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பொறுமையாக ரெண்டு பீடாக, அதாவது ஒரு பீட்ஸ் வந்து நம்ம இப்படி நாட் செயின் ஸ்டிச் போடுறோன்னா அடுத்த 2 பீட்ஸ் வைக்கும் போது கொஞ்சம் இந்த பீட்ஸுக்கு நெருக்கமாக இருக்க மாதிரி வைக்கணும். நடுவில் வந்து நிறைய கேப்ஸ் கூட விடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்லையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கரில் வந்து நீடில் பிடிச்சிக்கிறேன். 3rd ஃபிங்கரில் வந்து அதில் லோட் பண்ணியிருக்க பீட்ஸ் பிடிச்சிக்கிறேன். 4th ஃபிங்கர் வச்சு நான் அந்த பீட்ஸை இப்படி தள்ளுறேன். 2 பீடாக வச்சு தான் பண்ணணும். இந்த மாதிரி கொடி பேட்டர்னில் ரொம்ப ஒரு மாதிரி பெண்ட் ஆகி வருதுன்னா அதில் வந்து ஒரு பீட்ஸ் லோட் பண்ணணும். பட் அதையும் தாண்டி 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் லோட் பண்ணிங்கன்னா லோட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் இந்த கிளாத்தை வந்து இதிலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. இப்போது இந்த இடத்துல வந்து பெண்டு வருதா, ஸோ இந்த மாதிரி பெண்டு வர இடத்துலலாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பீட்ஸ் வச்சு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பெண்டு வரும்போது நம்ம ஒரு பீட்ஸ் வச்சு கொடுக்கும்போது அந்த டேர்னிங், அந்த கர்வ் வந்து கொஞ்சம் அழகாக வரும். ஸோ அந்த பெண்ட் போனதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பீட்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம். இந்த கொடி பேட்டர்னில் சென்டரில் ஃபுல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணிட போகிறோம். இல்லை லீவ்ஸ் வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டெம் மாதிரி போயிட்டு அதில் வந்து லீவ்ஸ் வருது, அந்த பக்கம் ஸ்டெம் மாதிரி போயிட்டு அதில் ஒரு லீவ்ஸ் வருது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதிலேருந்து போயிட்டு அப்படியே இங்கே டிசைன் கண்டினியூ பண்ணக்கூடாது. இப்படி போயிட்டு இப்படி கண்டினியூ பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த சென்டர் இதோடு முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சைடில் போகிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வந்து இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எண்டில் வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். பீட்ஸ் வைக்கக்கூடாது. அடிஷ்னலாக இந்த இடத்துல சைடில் வச்ச மாதிரி, எந்த சைடில் போட்டிங்கன்னா அந்த சைடில் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து பீட்ஸ் வைக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப வளைவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அந்த எட்ஜில் எப்படி பண்ணுன்றதை நான் லீவ்ஸ் வரும்போதும் இன்னும் நல்லா கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அடிஷ்னலாக ஒரு பீட்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அந்த பீட்ஸ் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கணும். நம்ம பழைய கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, லாக் ஸ்டிச், அந்த மாதிரி ஒரு சின்ன லாக் ஸ்டிச் வந்து இந்த இடத்துல போட்டுக்கணும். போட்டுட்டு அதுலேருந்து பக்கத்துலேயே இன்னொரு குட்டியாக ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளெயினாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பீட்ஸ் லோட் பண்ணணும். இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து அழகாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வச்சுட்டு இந்த இடத்துல எப்பவும் போல் ஒரு ஸ்டிச், ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும்தான். அதாவது இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப வளைவாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பீட்ஸ் வச்சே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம இந்த டர்னிங் வந்துட்டோம் இல்லையா, இந்த டர்னிங்லேயும் அப்படி தான். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பீட்ஸ் போட்டிருக்கேன். அந்த பீட்க்கு உள்ளே வச்ச மாதிரி, அதாவது ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் சென்டரில் வச்ச மாதிரி ஒரு நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் அடுத்தது ஒரு பீட்ஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று விட்டுட்டு போடுறோம். சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே இந்த டிசைன் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸில் எப்போவுமே வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே தான் வந்து நம்ம டிசைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலேயே வரைகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த லீவ்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போது இதை ஃபில் பண்ணோன்னா நம்ம இந்த ஸ்டெம்லேருந்து ஃபில்லிங் கொடுக்கணும் கரெக்டாக. பட் நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகணும், இந்த கொடி வந்து தனியாக தெரியும், இந்த ஸ்டெம் வந்து தனியாக தெரியும். ஸோ அதுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு நார்மலாக ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்படின்னா இங்கேருந்து த்ரெட் எடுக்கணும். அதாவது நம்ம இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுக்காமல் இங்கேருந்து த்ரெட் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் இந்த இடத்துலேருந்து கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இந்த த்ரெட்டை இங்கேருந்து நம்ம இப்படி கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து எடுத்து நம்ம இங்கே வந்து லோட் பீட்ஸ் வந்து இங்கேருந்து எடுத்து லோட் பண்ணும்போது இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த சைடில் ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப்பே இருக்காது. தெரியுதா? ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை இப்படி எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கேப் இருக்காது. நீங்கள் இங்கேருந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேப் தெரியும். ஸோ இது வந்து இந்த ஸ்டெம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நான் 2 பீட்ஸாக வச்சு லோட் பண்ணுறேன். இப்போது இங்கேருந்து நான் இந்த பக்கம் போகிறேன் லீவ்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே அடிஷ்னலாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த சைட்லேருந்து கொண்டு போகிறேன். ஸோ லீவ்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு அதுக்கு மேலேயே போடணும். அதுக்கு இன்னொரு விஷயம், நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நல்லா அழகாக ட்ரா பண்ணியிருக்கெல்லாம் போடுறீங்கன்னா நல்லா அழகாக ப்ராப்பர் ஷேப்பில் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஃபினிஷிங்குமே வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த எட்ஜில் கரெக்டாக அடிஷ்னலாக இருக்கிறத விட அடிஷ்னலாக ஒரு பீட்ஸ் கொடுத்து இந்த இடத்துல இந்த எட்ஜில் வந்து ஒரு நாட் போட்டுக்கிட்டேன், ஓகேவா? இப்போது இந்த டேர்னிங் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் வரும்போது இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இப்போ ஷார்ப் எட்ஜ் இந்த இடத்துல முடியுது, அடிஷ்னலாக ஒரு பீட்ஸ் இந்த இடத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த ஒரு பீட் விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு சின்ன நாட் போட்டுக்கணும், செயின் ஸ்டிச். இப்போ நான் வந்து அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லீவ்ஸில் அந்த இலைகளில் ஷார்ப் எட்ஜஸ் வருது இல்லையா, அது வந்து அழகாக வந்திருக்கும். இங்கே பார்த்திங்களா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் தெரியுது. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பீட்ஸ் நம்ம போடலன்னா இது 2 பீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி வந்து ஷார்ப்பே இல்லாமல் ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து எல்லா லீவ்ஸுமே போட்டு முடிச்சாச்சு. இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்தால் தான் அழகாக இருக்கும். இல்லைனா வந்து அந்த அளவுக்கு லீவ்ஸ் மாதிரியே அது தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நீங்கள் ஷேப்பில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே இந்த டிசைன் போட்டு பாருங்கள். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, செயின் ஸ்டிச் சொல்லியிருந்தேன் இல்லையா, சர்க்கிள் ஷேப்பில் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதே மாதிரி தான் பீட்ஸுமே நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு எந்த எட்ஜஸும் இருக்காது. ஸோ சர்க்கிள் வந்து அழகாக பண்ணலாம். இதுவே ட்ரையாங்கிளாக இருந்தால் அந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த மாதிரி எட்ஜஸ் வரும். ஸோ அந்த மாதிரி எட்ஜஸ்லலாம் நான் சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் போட்டு பார்த்து நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வரும். ப்ளவுஸில் சூப்பராக ஃபினிஷிங் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கணும் இல்லையா, கையில் நிறைய சம்பாதிக்கணும்ல. ஸோ இப்போவே வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.